வெல்கம் டு வைப் வித் தாது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் புளியோதரை. இதுக்கு நான் பெரிய மூடியாக ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 10 வரமிளகாய், லெமன் சைஸு புளி, நல்ல நார் எதுவும் இல்லாத பார்த்து எடுத்துக்கோங்க. ஏதாவது நாரெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. போட்டு அரைக்க போகிறோம், அதனால் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. நாரெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. புளி, ஒரு லெமன் சைஸு புளி எடுத்துருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயம், பச்சை கடுகு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். தாளிப்புக்கு கடுகு, எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, இது தாளிப்புக்காக. இப்போ இதையெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். புளியோதரைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டுடலாம். இது லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கலாம். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. எல்லாருக்கும் என்ன செய்யலாம்னு இது முதல் நாள் கூட செஞ்சு வச்சுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் புளி சாதம் மாதிரி, புளியோதரை மாதிரி சாதம் செஞ்சுட்டு இதை போட்டு கட்டி கொடுத்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சப்பொடி, இதை இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். தண்ணி ஊற்றி அரைக்கலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம புளியோதரை செய்ய, தேங்காய் புளிக்காய்ச்சல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது புளியோதரைங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டிருக்கேன். பாருங்க, ஒரு 50 ml எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, இது பச்சை வேர்க்கடலை. நம்ம இதுலதான் எண்ணெயில தான் பொரிக்க போறோம். பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரியட்டும், நல்லா பொரியட்டும். பாருங்க, கடலை வெடிக்கிற சத்தம் கேக்குது. வறுத்த வேர்க்கடலை போடுறதா இருந்தா நீங்க கடைசியில போடுங்க. அதெல்லாம் தாளிப்பு முடிஞ்ச உடனே போடுங்க, இல்லாட்டி அது கருகிடும். பாருங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்ச விழுத தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அது இப்படியே இதுல ஊத்திக்கலாம். இதுல எல்லாமே நம்ம போட்டுட்டோம். நம்ம போட்ட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஆனா இதுக்கு வெல்லம் தேவையில்லை. ஏன்னா தேங்காயிலேயே இனிப்பு இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு வெல்லம் போட தேவையில்லை. ஆனா நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தட்டு மூடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிளறி விட்டு மூடி வைங்க. ஏன்னா அது கொதிக்கிற போது தெளிக்கும், சுத்தி தெளிக்கும். அதுக்காக மூடி வச்சிருக்கேன். திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ அப்படியே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து கிளறி விட்டு மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, திருப்பி கிளறி விடுறேன். திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அந்த போட்ட எண்ணெய் பூரா பிரிஞ்சு வரும் நல்லா. அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நான் ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லிம்ல தான் வச்சிருக்கேன், தெளிக்கும்னு சொல்லிட்டு. மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம். பாருங்க, தேங்காய் புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது, பாத்தீங்களா? எண்ணெய் பிரிஞ்சு வருது, போதும். இதை நீங்க சாதத்தை சூடா சாதம் வடிச்சு ஆற வச்சு இதை ஒரு 2 கரண்டி போட்டு நீங்க சாதம் கிளறினீங்கன்னா புளியோதரை மாதிரியே லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம். இந்த தேங்காய் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இந்த சூட்டுக்கே இன்னும் இருக்கிற எண்ணெய் பூரா ஆற ஆற வெளியே வந்துடும். இப்பவே இவ்வளவு எண்ணெய் வந்திருக்கு. இன்னும் சூடு ஆற ஆற சுத்தி எண்ணெய் நிற்கும். தேங்காய் புளியோதரை ரெடி. பாருங்க, தேங்காய் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால், காலையில் சீக்கிரம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களா இருந்தால் இதை முதல் நாளே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். காலையில் சாதம் வடித்து இதை போட்டு பிசைஞ்சு நீங்கள் கலந்து கொடுத்துடலாம் பசங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.